வணக்கம். இன்றைக்கி மாலையில் நம்ம நண்பர் வீட்டிலேருந்து பத்திரிக்கை வந்திருந்தது. பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சதுக்கு பிறகு பிரித்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு கவரு ஸ்டாப்லர் போட்டிருந்தது. சரி அப்படின்னு அது பின்பக்கம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தாவரங்கள், அதாவது நம்ம காய்கறிகளுடைய பெயர்: தர்பூசணி, கொத்தவரை, சுரைக்காய், சிறுகீரை, அகத்தி, வெண்டை, பீர்க்கன், மிதிபாகல், அரைக்கீரை இப்படின்னு வரிசையாக பெயர்களை எழுதி அதனுடைய பயன்களையும் எழுதியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி விதைகள், அந்த தாவரத்தினுடைய விதைகள், காய்கறியினுடைய விதைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி என்னத்துக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசித்தோம்னா, இதை இதனுடைய பலன்கள் தெரிவதோட இதை சாகுபடி பண்ணணும், எல்லோரும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தில் தான் இந்த பத்திரிக்கையை இந்த மாதிரி கவரில் இதை செஞ்சுருக்காங்கங்கிறது புரியுது. சரி, எல்லோரும் செய்வாங்களா, எல்லார் வீட்லேயும் தோட்டம் வைப்பாங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்கங்கிறது இதை பண்ணவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்போது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு தான் அப்புறம் யோசிக்கும்போது, இந்த கவரை என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு பெறும்போது பத்திரிக்கை யாரும் பாதுகாக்கிறது கிடையாது. ரொம்ப உறவினர்கள் பத்திரிக்கை அப்படி இருந்தால் பாதுகாப்பாங்க. அப்படி பெறும்போது வீட்டில் இருக்கிற பத்திரிகைகளே பாதுகாக்கிறதில்ல பலரும். அப்படி என்ன பண்ணுவாங்க, குப்பையெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த விதைகள் மண்ணில் பட்டு அது முளைச்சி அது செடியாக வந்து யாரோ ஒருத்தருக்கு அது பலனளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைதூர நோக்கத்தோட, சமூக அக்கறையோட இந்த மாதிரி செயலை செஞ்ச கருப்பம்பலம் ஆசிரியர் சித்திரவேலு சார் அவர்களுக்கும் வசந்தா டீச்சர் அவர்களுக்கும் நம்ம நன்றியையும் பாராட்டியும் தெரிவிப்பதோடு, இந்த மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதும் நமது கடமையாகும். நன்றி.